இந்தியா கூட்டணி உடையும் எழுதி வச்சுக்கோங்க. 2029 இந்தியா கூட்டணி இருக்காதுங்க. காங்கிரஸ் தனித்து விடப்படுமா? காங்கிரஸ் தனித்து விடப்படும். இடமாறுதல் தொடர்பாக பேச போனவங்க டீ பார்ட்டியில போய் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்றதா கேள்வி. என்ன கேட்கிறேன், டீயை குடிச்சிட்டு கேட்க கூடாதா? அதே இந்தியா கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கணும். அதே காங்கிரஸ் உட்பட அகிலேஷ் யாதவ் உட்பட பலர் ஏன் புறக்கணிக்கணும்? இந்தியா கூட்டணி புறக்கணிப்பது என்பது அவங்களுடைய அந்த ஒரு கொள்கை முடிவு, அந்த கூட்டணி தலைவர்கள் முடிவுன்னு போகும். அப்ப அதுல இருந்து திமுக விலகிடுச்சு. அப்ப திமுக எதிர்கட்சி இல்லையா? இந்தியா கூட்டணியில் திமுக இல்ல. திமுக பாஜகவோடு நெருங்கி வருகிறது, அதுக்கான சிக்னல்ஸ் அங்கங்க தென்படுகிறது. கனிமொழி சோமு அவர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பும் போது அரசியலில் நிரந்தர நண்பனும் அல்ல எதிரியும் அல்ல அப்படின்னு இந்த பக்கம் அவங்க சொல்ல, இந்த பக்கம் வானதி ஸ்ரீனிவாசனும் அதே சொல்றதா இருக்கு. சனாதனத்தை பாஜக மட்டும் இல்ல, காங்கிரசும் எதிர்க்காது, மம்தா பானர்ஜி எதிர்க்கல. வட இந்திய தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் சனாதனத்தை ஆதரிக்கின்றவர்கள். அது உண்மைதானே? அதை எதிர்க்கின்ற ஒரே கட்சி திமுக தான். திமுக வேற ஆப்ஷன் இல்ல, பாஜகவோட தான் சேரும் அப்படிங்கிறதுனால தான் கேள்வி கேட்கிறீங்க. இன்னும் கூடுதல் பாயிண்ட் வச்சிடறேன், அதிகாரம் இல்லாம திமுகவால இருக்க முடியாது. அப்போ திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவார்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினதோட எப்ப ஆவார்? நான் திமுக காரங்க மட்டும் ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு ஒரு அறிஞர் பொருள் போடுறீங்க, டெஃபினிஷன் போடுறீங்க. அது ஏன்? கொஞ்ச நாள் முன்னாடி கூட பொதுச் செயலாளர் பதவியை விட்டுத்தர மாட்டேன்றதுல துரைமுருகன் விடாப்பிடியாக இருக்கிறார் தகவல் வந்தது. திமுக தலைவர்கள் யாராவது ஒருவரும் அமைச்சர்கள் 4% கமிஷன் வாங்குறாங்க, எங்கள்ட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னா நீங்கள் வழக்கு தொடர்ந்திருப்பீங்களா மாட்டீங்களா? அமைச்சர்கள் கமிஷன் வாங்குறாங்கன்னு அவர் வெளிப்படையா சொன்னது பத்திரிகையில வந்திருக்கு. இப்போ உடனே பதில் சொல்லணும். அண்ணாமலை பொய் சொல்றாரு, அண்ணாமலை மேல நாங்கள் அவதூறு வழக்கு தொடர்வோம், ஒரு வார்த்தை ஏன் வரல? அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளரும் திமுகவை சேர்ந்தவருமான திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசியிருக்கிறோம், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ கடந்த சில நாட்களாகவே திமுகவை பாஜகவோடு ஒற்றுமைப்படுத்தி பேசுகிறார்கள். திமுக பாஜகவோடு நெருங்கி வருகிறது, அதுக்கான சிக்னல்ஸ் அங்கங்க தென்படுகிறது அப்படின்னு சொல்லி அதில் கனிமொழி டீ பார்ட்டியில் கலந்துகிட்டதாக இருக்கட்டும், கனிமொழி சோமு அவர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பும் போது அரசியலில் நிரந்தர நண்பனும் அல்ல எதிரியும் அல்ல அப்படின்னு இந்த பக்கம் அவங்க சொல்ல, இந்த பக்கம் வானதி ஸ்ரீனிவாசனும் அதே சொல்றதா இல்ல. நான் கேட்கிறேன், பல விஷயங்கள் நடந்துகிட்டு. நான் கேட்கிறேன், டீ குடிச்சா கூட்டணி வச்சிருவாங்களா? நான் என்ன கேட்கிறேன், இல்ல சார், அத இந்தியா கூட்டணியில இருந்த எல்லா எதிர்கட்சிகளாக, பாஜகவுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கிற எல்லாரும் அந்த டீ பார்ட்டியை புறக்கணிச்சாங்க. அப்ப திமுக எதிர்கட்சி இல்லையா? இந்தியா கூட்டணியில் திமுக இல்ல. நான் எதிர்கட்சின்னு இந்தியா கூட்டணி நான் சொல்லிக்கிறேன். இந்தியா கூட்டணியில் திமுக இல்ல. ஒன்று, டீ குடிக்கணுமா வேணாமான்னு நீங்கள் நானும் முடிவு பண்ண தேவையில்லை, அந்த எம்பி முடிவு பண்ற விஷயம். நான் ஒண்ணு கேட்கிறேன், கடந்த முறை ஒரு டீ பார்ட்டியில பிரியங்கா காந்தி போய் மோடியோட உட்காந்து டீ குடிக்கிறாரு. அப்போ ராஜ்நாத் சிங் உட்கார்ந்துருக்காரு, மாண்புமிகு அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, பாஜக தலைவர்கள் சொல்லப்போனா சபாநாயகர் உட்கார்ந்துருக்காரு, ஓம் பிர்லா உட்கார்ந்துருக்காரு. இவங்க அங்க உட்காந்து பயங்கர சந்தோஷமா அப்படி சிரிச்சு மகிழ்ந்து டீ குடிக்கிறாங்க. அப்போ உடனே பிரியங்கா காந்தி பாஜக சேர்ந்துறான்னு சொல்லிட முடியுமா? நீங்க ஒத்துக்குவீங்களா? காங்கிரஸ் விடுங்க, காங்கிரஸ் கொள்கை அடிப்படையில் சேர முடியாது. பிரியங்கா காந்தி அவருடைய கணவர் மேல் ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்கு, அதற்காக காம்ப்ரமைஸ் ஆகி பிரியங்கா காந்தி அவர்கள் பாஜகவில் இணைந்தார் அப்படின்னு ஒரு வதந்தி வருதுங்க அப்படின்னு ஒத்துக்குவீங்களா? முடியாதுல்ல. கனிமொழி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, எங்க டீ குடிக்க போனா பல்வேறு எங்க ஒன்றியத்தை ஆளுகின்ற ஆட்சியாளர்களை பார்ப்பதற்கு 1000 காரணம் இருக்கிறது. தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு எம்பி போகலாம், தொகுதியுடைய நலன் சார்ந்த எத்தனையோ விஷயத்துக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு காரணமும் சொன்னாங்க. நாடாளுமன்றத்தில் என்னோட இடமாறுதல் தொடர்பாக பேச போனேன். இடமாறுதல் தொடர்பாக பேச போனவங்க டீ பார்ட்டியில போய் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்றதா கேள்வி. என்ன கேட்கிறேன், டீயை குடிச்சிட்டு கேட்க கூடாதா? நான் கேட்கிறேன், டீயை சாப்பிட்டு கேட்க கூடாது, டீ குடிக்கிறது அவ்வளவு குத்தமா? நான் கேக்குறேன். இல்ல சார், இப்ப நீங்க எதோட ஒப்பிட்டு பாக்குறீங்கன்னா, இப்ப இருக்கு ஒரு டீ பார்ட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கறது, அப்போ நீங்க சொல்வது போல அது ஜஸ்ட் டீ குடிக்கிற விஷயம் தானேன்னா அதே இந்தியா கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கணும். அதே காங்கிரஸ் உட்பட அகிலேஷ் யாதவ் உட்பட பலர் ஏன் புறக்கணிக்கணும்? பாருங்களேன், அப்போ அது இந்தியா கூட்டணி புறக்கணிப்பது என்பது அவங்களுடைய அந்த ஒரு கொள்கை முடிவு, அந்த கூட்டணி தலைவர்கள் முடிவுன்னு போகும். அப்ப அதுல இருந்து திமுக விலகிடுச்சு. இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை. இல்ல, இந்தியா கூட்டணி விட்டுருவோம், பிஜேபி எதிர்ப்பு கொள்கையில இருந்து விலகி சொல்றேன். எனக்கு ஒருத்தர் வீட்டுல போய் டீ குடிச்சிட்டேன்னா அவரோட நான் சம்பந்தம் பண்றேன்னு அர்த்தமா? நான் கேக்குறேங்க, ஒரு வீட்டுல போய் டீ குடிக்கிறேன், ஒருத்தர் மரியாதை நிமித்தமா பாக்குறேன்,
அவரோட நான் வந்து சம்பந்தம் பண்ண போறேன்னு அர்த்தமா? அவர் கூட நான் வந்து குடும்ப உறவு எங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு அர்த்தமா? ஏதாவது லாஜிக் இருக்கா? டீ குடிப்பது குற்றமாங்க ஒண்ணு. அதை திருப்பி இதுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். இப்ப நான் இங்க வரேன். இப்ப நீங்க சொல்றீங்க இது பாஜகவோட திமுக நெருங்குது. ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை பிரஸ் மீட்லயும் தெளிவா சொன்னாரு, நாங்க வந்து எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி என்பதின் வாய்ப்பே இல்லைன்னு. நீங்க சொல்ற அந்த ஜெயலலிதா சொன்னதை இதில் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு சந்தேகம் ஏன் வருதுன்னா, ஜெயலலிதா அம்மா அப்படிதான் சொன்னாங்க. அதை எடப்பாடி டீம்லாம் கேட்கல. இனி ஒரு எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லை. ஆனா அவங்க சேரல. அவங்க தலைவரா இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் சேரல. ஆனா அது மாதிரியான கட்சி திமுக இல்ல. திமுக தெளிவான ஒரு கொள்கை முடிவுல தான் இருக்கு. பாஜகவோட கூட்டணி இல்லை. இல்ல இதே திமுகவும் கடந்த காலத்துல பிஜேபியோட கூட்டணி மறுபடியும் சொல்றேன். ஒரு தடவை செஞ்சதுனால நீங்க என்ன செய்றீங்க? அந்த அந்த சிலுவையை மறுபடியும் சுமக்க சொல்றீங்க. இப்ப இதே அதிமுகவும் கூட்டணி வச்சது. ஆனா மறுபடியும் கூட்டணி வச்சாங்க. அது மாதிரி திமுக வைக்கல ஒன்று. இப்ப காங்கிரஸோட கூட்டணி வச்சோம். காங்கிரஸோட விலகிட்டோம். இப்ப நீங்க என்ன கேட்க வரீங்க தெரியுமா? இல்ல நான் திரும்ப என்ன கேள்வி இந்த பாயிண்ட்க்கு வரேன். ஆக்சுவலா பாஜக கிட்ட திமுக பிரதானமாக எதிர்க்கிற ஒரு விஷயம் என்ன? சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது. இந்த மாதிரியான தீண்டாமை ஒழிப்பு இதெல்லாம் பிஜேபி ஆக்சுவலா பண்றாங்க. அவங்களோட கொள்கையா இருக்கு. அதெல்லாம் எதிர்க்கிறோம் அப்படின்னு. மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் போய் மாநாடு இப்ப கலந்துகிட்ட இடத்துல தண்ணி ஊத்தி கழுவி விடுறாங்க, ஹோமம் வளர்க்குறாங்க, இதெல்லாம் இந்த இடத்துல திமுக கொள்கை ரீதியாக இப்ப பிஜேபிக்கு அகைன்ஸ்டா ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்கலாம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒரு கண்டனத்தை பதிவிட்டு இருக்கலாம். காங்கிரஸ்க்காக பேசுறீங்க. ஆனா பாஜகவினுடைய இத்தகைய செயல்பாடு காங்கிரஸ் இப்ப எங்களோட இல்ல. இப்ப ராகுல் காந்தியும் அதான் சொன்னேன், காங்கிரஸ்க்காக வேண்டாம். ஒரு விஷயம் கேளுங்க. ராகுல் காந்தியும் கார்கேயும் இப்ப நாங்க தூக்கி சுமக்கல. ஏற்கனவே பல காலம் தூக்கி சுமந்து பட்ட பாடிங்களுக்கு போதும் இல்ல. இப்ப நாங்க வர்றேங்க. சனாதானத்தை இந்திய அளவில் இவ்வளவு எதிர்ப்பாக பேசியதா ஒரு தலைவரை காமிங்க, திரு உதயநிதி ஸ்டாலினை தவிர. இன்னைக்கும் வட இந்திய ஊடகங்கள் அவரை ஒரு எதிரியாகத்தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அது காங்கிரஸ் காரங்களும் அடக்கம். அங்க சனாதனத்தை காங்கிரஸும் எதிர்க்காது. நீ கவனிச்சு பார்த்தா தெரியும். சனாதனத்தை பாஜக மட்டும் இல்ல, காங்கிரஸும் எதிர்க்காது, மம்தா பானர்ஜி எதிர்க்கல. வட இந்திய தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் சனாதனத்தை ஆதரிக்கின்றவர்கள். அது உண்மைதானே? அதை எதிர்க்கின்ற ஒரே கட்சி திமுக தான். இல்ல அதுதான். அப்ப ஆர்எஸ்எஸ் ஒரு அங்கமாக இருக்கிற ஒரு அமைப்பு கேளுங்க. நான் சொல்றேன் என்ன சொல்றேன். இதுக்காக வந்து காங்கிரஸ் தலைவர்களே சொல்லணும். காங்கிரஸ் தலைவர்களே பாதி பேர் ஒண்ணு சொல்லல. காங்கிரஸ் தலைவர்களே வந்து பாதி பேர் மௌனமா கடந்து போயிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க வீட்டுல நடக்கிறதுக்கு நாங்க தான் பதில் சொல்லணுமா? அத நீங்களே சொல்லிட்டீங்களே சார். காங்கிரஸ்காரங்களே அதை எதிர்க்க மாட்டாங்க சொல்றேன். ஆனா திமுக எதிர்க்க சொல்றேன். திமுக சனாதனத்துக்கு எதிரான கட்சிங்கிறது இனிமே நாங்க என்டாஸ் பண்ண தேவையில்லை. இதை சொல்லித்தான். அதுக்காக வந்து கார்கே அவர்களுக்கு செஞ்சதை நியாயம் சொல்லல. ஆனால் அதுக்காக எல்லாத்துக்கும் நாங்க தான் பதில் சொல்லணுமா? ஏங்க அங்க இருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரே சொல்லலையே, அவரை சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார்ல மாணிக் தாகூர். ஏங்க இப்ப கூட்டணியில் இருக்கின்ற விஜய சொல்லுங்க. ஒரு வார்த்தை. உதயநிதி மாதிரி கூட பேச தேவையில்லை. ஒரு வார்த்தை வாய் வராதுங்க. வார்த்தை வராது. வெறும் காத்து தான் வரும். உங்களால பேச முடியாது. அந்த கட்ஸ் உங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஏற்கனவே கட்ஸ் இருக்குன்னு நாங்க நிரூபிச்சிட்டோம். ரைட்டா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க விஜயால் பேச முடியாது, முதல்வரால் பேச முடியாது. அப்ப இதை நாங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதாவோ இப்ப காங்கிரஸோட கூட்டணி விட்டு வெளியே வந்ததுனால திமுக வேற ஆப்ஷன் இல்ல, பாஜகவோட தான் சேரும் அப்படிங்கறதுனால அந்த கேள்வி கேட்கிறீங்க. இன்னும் கூடுதல் பாயிண்ட் வச்சிடுறேன். அதிகாரம் இல்லாம திமுகவால இருக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க அதிகாரம் இல்ல, சென்ட்ரல்லையாவது ரொம்ப தவறான எம்பிக்களினுடைய எண்ணிக்கை வேற இருக்கு. அதை வச்சு பிஜேபியோட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு அமைச்சரவையில இடம். அதாவது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்ததை விட திமுக எதிர்கட்சியாக இருந்த காலம் அதிகம். நாங்க அப்படி இல்லைங்க. அதிகாரத்தில் இருந்து நாங்கள் அதுலயே வந்து அதுல இல்ல இருக்க முடியாதுன்னு நாங்க அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கெல்லாம் போய் சேர்றாங்கல்ல தாவேகளை. அப்படி ஒரு திமுக எம்எல்ஏ போய் சேர்ந்தாரா? கேள்வி கேட்கிறேன். அதிகாரத்தில் இருக்கணும், அதிகாரம் எங்களுக்கு தேவை, இல்லைன்னா எங்களுக்கு தூக்கம் வராது அப்படின்னு ஒரு திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ந்தாரா? எத்தனை பேர் அதிமுக உள்ள போனாங்க? திமுக சின்னத்தில் போட்டிக்கிட்ட மதிமுக எம்எல்ஏ கூட போகலங்க. அந்த அளவுக்கு உணர்வு இருக்கு, சின்னத்துக்கே உணர்வு இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த கேள்விக்கு வந்துடுறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? காங்கிரஸோடு திமுக கூட்டணி இல்லை என்றால் பாஜகவோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி அமைச்சதுங்க 2014 இருந்து இத்தனை வருஷம் பாஜக தான். ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் அது பாஜகவோட எப்போ போயிருக்கலாம், ஆட்சியில் இருக்கும் போதே போகல. இன்னொன்று
முக்கியமானது நீங்க மறந்துட்டீங்க. 3ஆம் அணி அமைத்த வரலாறு தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு. அது 89ல 96ல விபி சிங்கை பிரதமராக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தேவகவுடாவை பிரதமராக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சந்திரசேகர பிரதமராக்கியது நம்ம தான். இப்படி வரலாறு நிறைய இருக்கு. குஜரால் அவர்களை பிரதமராக்கியது நம்ம தான். இந்த வரலாறு வேற மாநிலத்துக்கு கிடையாதுங்க, தென்னத்துக்கு தான் உண்டு. நம்ம தான் முக்கியமான பங்கு வச்சிருக்கோம். ஏற்கனவே இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் அகிலேஷ் யாதவ் ஒரு ட்வீட் போட்டார். உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதுல என்ன தெரியுமா போட்டாரு? ஸ்டாலின் அவர்கள் போட்டோ, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி, மம்தா பானர்ஜி, நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டு அப்படின்னு போட்டார். ஆசைப்படுறாங்க இந்தியா கூட்டணி உடையும். எழுதி வச்சுக்கோங்க, 2029 இந்தியா கூட்டணி இருக்காதுங்க. காங்கிரஸ் தனித்து விடப்படும். காங்கிரஸ் தனித்து விடப்படும். 3ஆம் அணி அமைக்கப்படும். 3ஆம் அணி தலைவர்கள் தனியா சந்திப்பாங்க. 3ஆம் அணி இது போன்ற சூழலில் 3ஆம் அணி தலைவர்கள் ஆட்சி அமைச்ச வரலாறு இருக்கிறது இங்க. அது மீண்டும் நிரூபிக்கப்படும். இதுதான் நடக்க இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் செய்த துரோகம் அது நமக்கு மட்டும் செஞ்ச துரோகம் இல்ல. தேஜஸ்விக்கு காங்கிரஸ் செய்த துரோகம், மம்தா பானர்ஜிக்கு ஏற்கனவே காங்கிரஸ் செய்த துரோகம், அகிலேஷ் யாதவுக்கு இப்ப செய்ய போற துரோகம். ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் இந்த மாநில கட்சிகள் தூக்கி சுமக்கின்றன. தேவையில்லைன்னு முடிவுக்கு வர்றாங்க. இப்ப தற்காலிகமா 2 வருஷத்துக்கு இந்தியா கூட்டணி உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் உயிரோட இருக்கு. ஆக்சுவலி இந்தியா கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கறது தான் இப்போ திமுகவுக்கு பாஜக கொடுத்த அசைன்மெண்ட். இதை உடைக்க அவசியம் இல்லைங்க. எதுக்குங்க நீங்க பாஜக அசைன்மெண்ட் கொடுக்கணும்? கடந்த முறை வந்து 3ஆம் ஒரு நெருக்கமாவதற்கான சமிக்கைகள் தென்படுகிறது. சொல்ல போனா திமுக இது வந்து உள்ள இப்படி ஐ மீன் ஆழம் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்ல தன்னுடைய தொண்டர்களை கட்சியினரை மக்களை தயார்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடவடிக்கைகள் தான் இப்ப திமுக ஈடுபட்டுக்கிட்டு வருது. நல்ல ஒரு விஷயம் திருப்பி நான் ஞாபகப்படுத்துறேன். ஒவ்வொரு தடவையும் 3ஆம் அணி அமைக்கும் போதும் காங்கிரஸ் தனித்து விடப்பட்டது. அவ பாஜக சேர்ந்தாங்களா? திருப்பி கேட்கிறேன். 3ஆம் அணி அமைக்கப்படும் பொழுது காங்கிரஸ் தனித்து விடப்பட்டது, பாஜகவோடு இந்த கட்சிகள் சேரல. அது போன்ற ஒரு சூழல் வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அகிலேஷ் யாதவ் பிரதமராக வேட்பாளராக முன்னிறுத்த மாட்டாங்களா? அப்போ நான் இந்த மம்தா பானர்ஜியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த மாட்டாங்களா? அப்ப தெரியாம ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்போ வந்து திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவார்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினதோட எப்ப ஆவார், எந்த வருஷம் ஆவார்? 2029 ஆவார் நான் சொல்றேன். இன்னைக்கு 2026. 2029ல திருச்சி சிவா அவர்கள் மத்திய அமைச்சர் ஆவார். 3ஆம் அணி அமைக்கப்பட்ட ஒரு மத்திய அமைச்சராக வருவார். இதையே நீங்க எடுத்துக்க கூடாது. அவங்க அடுத்த வருஷம் ஆவாங்க, இந்த வருஷம் உண்மையிலேயே அந்த அர்த்தத்துல தான் சொன்னாருன்னா என்னன்னா நீங்க திமுக பேசுறது மட்டும் எதுவுமே சொல்லாம 19 மத்திய அமைச்சர் ஆவார்னா இப்ப இருக்கிற அமைச்சரவையில மத்திய அமைச்சர் ஆவார்னா பொருள் போடும். பாஜக காரங்க, அண்ணாமலை போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள்லாம் நேரடியா சொல்றதே நீங்க நேரடி அர்த்தமா எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா திமுக காரங்க மட்டும் ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு ஒரு அறிஞர் பொருள் போடுறீங்க, டெஃபினிஷன் போடுறீங்க. அது ஏன்? கேள்வியை கேளுங்க. அதே பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கேள்வியை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க 2029 ஆவார்னு. கேட்டீங்களா? இந்த ஊடகங்கள் கேட்டாங்களா? சொல்றாங்கல்ல. அதாவது இந்த அரசியலில் எதிரிகளும் எப்பொழுதும் இருக்க மாட்டாங்க, நண்பர்களும் எப்போனாலும் மாறிக்கலாம் சொன்னாங்கல்ல. அது அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பு? இப்ப இன்னைக்கு காங்கிரஸுக்கே பொருந்தும் இல்லையா? காங்கிரஸ் நண்பராக இருந்தது, இன்னைக்கு எதிரி ஆயிடுச்சு. அதை எடுத்துக்கங்க. பிசிகா, முஸ்லீம் லீக், திமுகவோட எப்படி இருந்தாங்க? நகமும் சதையுமா இருந்தாங்களே, இப்ப எதிரியா உட்கார்ந்துருக்காங்களே. அது திருப்பி நண்பரா மாறாதா? அந்த கேள்விதான். அதையும் எடுத்துக்க மாட்டேன்றீங்க. இதே ஐயுமலும் பிசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மீண்டும் திமுக பக்கம் வரும் என்கிற பார்வையில் நான் சொன்னேன்னு சொன்னா அது நீங்க அதுக்கு பொறுத்து பார்க்க மாட்டீங்களா? இப்படி பாருங்க. நீங்க எல்லா கூட்டத்திலும் கட்டுச்சோத்துல பெருச்சாலி மட்டும் தான் இருக்கும். சார் பிஜேபி தொடர்பான கேள்விக்கு நாங்க எங்களுடைய கூட்டணி கட்சிகளை சொல்றோம். கட்டுச்சோத்துல பெருச்சாலி தான் இருக்குமா? கட்டுச்சோறு நல்லா இருக்காதா? நீங்க திருப்பி பாஜகங்கிற பெருச்சாலியே கொண்டு வந்து உள்ள போடுறீங்க. தேவையில்லைன்ற நான் என்ன சொல்ல வரேன், எங்க தலைவர் கூடுதலா இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இப்போ முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளாக இருக்கட்டும், இனி வரப்போகிற தமிழக அரசு கொடுக்கக்கூடிய, விஜய் அரசு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகளாக இருக்கட்டும், மறுபடியும் இந்த பழைய கேஸ் எல்லாம் தோன்றதாக இருக்கட்டும், இது எல்லாத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு கேடயம் வேணும்னா நம்மளுக்கு சென்ட்ரல்ல இங்க ஸ்டேட்ல டிவிக்கே கூட இது பண்ண முடியாது, ஒன்றும் இது பண்ணிக்க முடியாது, அதிகாரம் இல்லை. அப்ப சென்ட்ரல்ல நம்ம கொஞ்சம் ஒரு நட்போட போயிடுவோம், அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடுவோம். பாருங்க, கடந்த முறை ஆட்சியில் இருக்கும் போதும் அமலாக்கத்துறையுடைய ரைடு இருந்தது. அப்ப இங்க அதிகாரம் இருந்தது. அதிகாரம் இருந்தாலும் அமலாக்கத்துறையோட சட்டம்லாம் இங்க முதலமைச்சரே கைது பண்ணிட்டு போனாங்கல்ல. இல்ல சார் இருந்தது. நீங்க புரிஞ்சு ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலை கைது பண்ணி போனாங்களா இல்லையா? அப்ப கெஜ்ரிவால் முதலமைச்சரா இருந்தாரு இல்லையா? ஒரு முதலமைச்சரை கைது பண்ண முடியும் தானே? இதே சிபு சோரானா அவரை கைது பண்ணிட்டு போனாங்களா? நீங்க முதலமைச்சரா இருக்கிறதுனால வந்து சென்ட்ரல் அமலாக்கத்துறையுடைய உங்களுக்கு அதிகாரம் தெரியல.
இல்ல எனக்கு தெரியுது. அது அது எனக்கு அது உங்களை தெரியுது. தடுக்காது. இப்போ அதிகாரமின்மை அப்படிங்கிறது இந்த ட்ராக்ல யோசிக்க வைக்குதுன்றது ஏங்க, பலருடைய நான் கருத்து. என்ன அதனால கேக்குறேன், சொல்றேன். இப்ப ஏன் திரு விஜய் பயப்படுறாரு? அதிகாரம் இருக்குல்ல, ஏன் சிபிஐ வழக்கு இன்னும் பயப்படுறாங்க? பயப்படலன்றீங்களா? பாஜக பத்தி பேச சொல்லுங்க. பயம் தானே, அந்த அச்சம் தானேங்க ஒரு முதலமைச்சரா இருந்து கூட பயப்பட வைக்குது. உங்களுக்கு வந்து அது புரிஞ்சுக்குங்க. மாநில அரசுல நீங்க அமைச்சரா முதலமைச்சரா இருந்துட்டீங்கிறதுக்காக இந்த ஒன்றிய அரசுடைய வழக்குகளில் வந்து தப்பிக்கலாம் முடியாது. அந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷன் இப்ப இல்ல. வழக்கு தொடரலாம். இன்னும் சொல்ல போனா கடந்த முறை பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அது பிரதமராக இருந்தாலும் உங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுக்கு வந்து குறைந்தது 4 வருடமோ 3 வருடமோ தண்டனை இருக்கின்ற வழக்காக இருந்தால், அதில் முகாந்திரம் இருந்தால் நீங்க பதவி விலகணும். அப்போ அந்த அச்சம் இருக்குல்ல, அதனால அந்த பயம் திமுகக்கு இல்லைங்க. இப்ப நீங்க திருப்பி நீங்க என்ன செய்வீங்க, திமுகவை பாக்குறீங்க, பயந்துட்டோம். ஒரு பயம் இல்ல. சனாதனத்துக்கு எதிராக பேசிய உதயநிதி மேல் இப்பவும் இருக்கு, வழக்கு தொடருங்க, பயம் இல்ல. எத்தனை அமைச்சர்கள் மேல் இருக்கு, நீ தாராளமா வழக்கு தொடருங்க, பயம் இல்ல. இத்தனை ரைடு நடந்துச்சு, எங்க பயம் இல்ல. உண்மையா இருந்தால் நீங்க நீதிமன்றத்தை சந்திக்க போறோம். இதுல என்ன பிரச்சனை? 2G வழக்க விடவா, 2G வழக்க விடவா நீங்க வந்து ஒரு மேலான வழக்கு நீங்க இந்தியா பார்க்கும். அதுல இருந்து அது தப்பு, அது ஒண்ணுமே இல்ல, அது பொய் வழக்குன்னு உடைத்து வந்த வரலாறு திமுகவுக்கு இருக்கு. புரியுதா? அதனால அந்த பயம் இல்லைங்க. அந்த பயம் எப்பொழுதுமே திமுகவுக்கும் இல்லை, திமுக காரங்களுக்கும் இல்லை. அதான் உண்மை. நீங்க எத்தனை பேரை கைது பண்ணிட்டு போனா, இதை உதயநிதி அவர்களே கைது பண்ணும்போது சொன்னாரு, அதெல்லாம் ஒரு பயம் கிடையாது, கைது பண்ணா பண்ணிக்கிங்க, எத்தனை முறை வேணாலும் கைது பண்ணுங்க. அந்த பயம் இல்லை, அந்த அச்சம் இல்லை. அந்த அச்சம் ஆட்சியாளர்களுக்கு இருக்கு, அதனாலதான் பயப்படுறீங்க. நீங்க உண்மையிலேயே பயம் இல்லைன்னா நீங்க வந்து பாஜகவுடைய மாநில தலைவரை கைது பண்ணிருக்கணும். 2 தடவை விட்டுருக்கீங்க. அவர் 3வது தடவையும் சொல்லுவார், அப்பவும் விடத்தான் போறீங்க. ஓகே. ஆக்சுவலா இந்த பாஜக திமுக உறவு அப்படிங்கறது வந்து ஃபர்தரா என்ன நடக்குதுன்றத பொறுத்து இல்லங்க, நீங்க பாஜக உறவு திமுக உறவு இருக்குங்கிற மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்க. மீடியாக்களும் மற்றவர்களும் இந்த உறவு இருந்துருமோ, இந்த உறவு இருக்கணுமோ விரும்புறீங்க, அது திணிக்கிறீங்க. இந்த திணிப்பு வந்து நாங்க அதை செய்யல, திணிக்கிறீங்க. இல்ல இது திமுகவோட இருக்கு, ஏதோ இல்ல சார், அந்த ஏதோ ஒரு உறவு இருக்கு. காரணமே திமுக முக்கிய புள்ளிகளினுடைய நடவடிக்கைகள் தான். அதை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். ஆனா நீங்க இப்ப கேட்கும் போது அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றீங்க, விளக்கம் சொல்றீங்க. அதாவது இங்க நடவடிக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டது தப்புன்றீங்க. அதுதான் சொல்றேன். நீங்க இங்க நடவடிக்கையில வச்சு நீங்க வந்து இப்படி எல்லாம் ஒரு விளக்கம் பெற தேவையில்லை. அதை உண்மையில் இருக்கா இல்லையான்னு அறிவிக்க வேண்டியவர் திமுக தலைவர் தான். அவருக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அதனால இப்படி போயிட்டாங்க, போய் டீ குடிச்சிட்டாங்க, டீ கடையில ஒன்னா நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒன்னா சினிமா தேட்டருக்கு படத்துக்கு போயிட்டாங்க, இந்த மாதிரி கேட்டா இது என்ன அர்த்தம்? அந்த தலைவரும் இந்த தலைவரும் டூர் போனாங்க, இது மாதிரி கேட்டா என்ன அர்த்தம்? ஒன்னாதான் ஃபிளைட்ல போறாங்க, எல்லா தலைவர்களும் ஒன்னாதான் பேசிக்கிறாங்க, பாராளுமன்ற வளாகத்தில் எல்லா எம்பிக்களும் ஒன்னா உட்காந்து டீ சாப்பிடுறாங்க. இதை வைத்தெல்லாம் ஒரு முடிவு பண்ண முடியாதுங்க. அப்படி பார்த்தால் இப்ப சட்டமன்றத்துல வந்து உள்ள அவ்வளவு காரசாரமா விவாதம் நடக்குது, வெளியே வந்தா பேசிக்க மாட்டாங்களா? இதை வைத்து கிடையாது. என்ன நிகழ்வு நடக்கிறதோ, அபிஷியலா என்ன நிகழ்வு வருதோ அதை வைத்து மட்டும்தான் நீங்கள் அனுமானத்துக்கு வர முடியும். திமுகக்குள்ள ஒரு உட்கட்சி ரீதியாக சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு மோதல் ஒன்று போகுது. ஏன்னா இப்போ 70 வயதுக்கு மேற்பட்டவர்களை எல்லாம் கொஞ்சம் மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, இளைஞர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும்ன்ற சுச்சுவேஷன் வந்திருக்கு. இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடக்க போற செயற்குழு கூட்டத்துல அதுக்கான முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லையா? அதை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. இல்ல அதாவது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எல்லா கட்சிக்கும் வந்தது. அது திமுகவும் விதிவிலக்கல்ல. ஏன் தோல்வி அடைந்தோங்கிறத அதை அசஸ் பண்ணாத எந்த கட்சியும் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. அதற்கான வரலாறு திமுக இருக்கு. எம்ஜிஆர் காலத்தில் தோத்து போனாங்க, ஏன் எம்ஜிஆர் இருக்கும்போது தோத்து போனோம், அதுக்கப்புறம் வெற்றி பெற்றாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது தோத்து போனாங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை வெற்றி பெற வச்சாங்க, ஜெயலலிதா வீழ்த்தினாங்க. அப்ப இந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லா கட்சிக்கும் உண்டு. அதன் அடிப்படையில் நம்ம இப்ப எல்லாரும் பேசுற மாதிரி ஜென்சியை பத்தி பேசுறோம், அதற்கான ஒரு அணியை உருவாக்கி இருக்காங்க. ஸோ இளைஞர்களை நம்ம அரசியல் படுத்த விட்டுட்டோமோ, இன்னும் அடுத்த கட்ட மாணவர்களுக்கு நம்ம இதை கொண்டு போகணுமோ, தப்பு பண்ணிட்டோமோங்கிற எண்ணம் எல்லா கட்சிக்கும் இருக்கு, திமுகவுக்கும் இருக்கு. அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே திமுக தலைவர் தேர்தலுக்கு முன்பாக ஒரு விஷயத்த சொன்னார், எந்த இடத்தில் தோல்வி அடைந்ததோ அந்த மாவட்ட செயலாளர் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும், தோத்த மாவட்ட செயலாளர் தோல்விக்கான காரணத்தை சொல்லணும். இது எல்லா கட்சிக்கும் நடக்கின்ற ஒரு போஸ்ட்மார்ட்டம் தான். அது திமுகவிலும் நடக்குது. அவ்வளவுதான், அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த இதுக்கு நீங்க சீனியர் ஜூனியர் சண்டை மோதல் கல்லூரியா நடக்குது, சீனியருக்கும் ஜூனியருக்கும் அடிதடி,
அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்களா சார்? கொஞ்ச நாள் முன்னாடி கூட பொதுச் செயலாளர் பதவியை விட்டுத்தர மாட்டேன்றதுல துரைமுருகன் விடாப்பிடியாக இருக்கிறார் அவர் சொன்னாரா? தகவல் வந்தது. அவர் சொன்னாரா? நீங்க எல்லாமே எல்லாமே செய்தித்தாள்கள் வந்தது, வார இதழ்கள்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா செய்திகள் எல்லாமே தகவல் வந்தது, செய்தி கசிந்தது, தகவல் வந்தது, செய்தி கசிந்தது, இப்படி ஒரு பரவலான பேச்சு, இப்படி ஒரு இருக்குமோங்கிற அனுமானம், இதை வச்சுலாம் ஒரு முடிவை நம்ம பேச முடியாதுங்க. இப்போ எங்கேயாவது வந்து பொதுச் செயலாளர் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், அப்போ நம்ம பேசலாம். அதுக்கு நியாயமான கருத்து இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே அனுமானத்தின் அடிப்படையில் எத்தனை விஷயத்துக்கு பதில் சொல்றது? இப்போ எல்லாமே நீங்கள் ஆசைப்படுறீங்க, இது ஆசைப்பட்ட பிரகாரம் நீங்க கேள்வி கேட்குறீங்க. தாவேக்காவை விமர்சிக்கிற திமுகவினர் எல்லாம் கையில ஆதாரத்தோட வச்சுக்கிட்டு தான் விமர்சிக்கிறாங்களா? தகவல்களின் அடிப்படையில எதுவும் சொல்றது இல்லையா? அது நீங்க தவறா ஒண்ணு புரிஞ்சுட்டீங்க. ஆட்சியாளரிடம் விமர்சனம் என்பது வேறு, ஒரு கட்சியை விமர்சிப்பது என்பது வேறு. ஆட்சியாளர்கள் நான் ஒன்றும் வெறுமனை வந்து மட்டும் விமர்சிக்கல. இங்க வந்து ஒரு சிறுவன் தாக்கப்பட்டிருக்கான், இத்தனை பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க, அந்த போதை மருந்து பிடிக்கிறாங்க, ஆனா காவல்துறை வேற விஷயத்த சொல்றாங்கிறது தவறான தகவலா? பத்திரிகையில் வந்த செய்தி தான். பத்திரிகையில் வந்த செய்தியை தான் கேள்வியாகவும் எழுப்புறாங்க. இது ஒன்றும் புதுசா அவங்க அனுமானத்தின் அடிப்படையில் கேட்கல. இப்ப அனுமானத்தின் அடிப்படையில் கேட்டோம்னா நீங்க அண்ணாமலை சொன்னதான் கேட்கணும். 4% அமைச்சர்கள் கமிஷன் வாங்குறாங்கன்னு அவர் வெளிப்படையா சொன்னது பத்திரிகையில வந்திருக்கு. இதை கூட திமுக கேட்கல. ஏன்னா ஆதாரம் இல்லாம திமுக எப்பவுமே கேட்காது. ஆனா நீங்க அமைதியா இருக்கீங்க. இப்போ உடனே பதில் சொல்லணும். அண்ணாமலை பொய் சொல்றாரு, அண்ணாமலை மேல நாங்கள் அவதூறு வழக்கு தொடருவோம், ஒரு வார்த்தை ஏன் வரல? இதே நாங்க சொல்லியிருந்தா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? இந்த கேள்வி நான் கேட்கிறேன். இது ஒரு திமுக தலைவரோ அல்லது திமுக தலைவர்கள் யாராவது ஒருவரோ அமைச்சர்கள் 4% கமிஷன் வாங்குறாங்க, எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னா நீங்கள் வழக்கு தொடர்ந்திருப்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா அட்லீஸ்ட் பதில் கருத்தாவது வந்திருக்கும். அப்ப இப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க. இப்ப என்ன மாதிரியான பதில் இருக்காங்க, என்ன மாதிரியான செயல்பாடு இருக்கு, என்ன மாதிரியான பயம் கலந்த ஆட்சி நடத்துறாங்கிறது பட்டவர்த்தனமா நமக்கு தெரியுது. உதயநிதி அவர்களினுடைய அந்த எமர்ஜி, அதுவும் ரீசன்ட் கைதுக்கு அப்புறமா வந்து அவர் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக உருவாகி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பொதுவாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் ஃபர்தரா அடுத்துதான் அவர் திமுக தலைவர் அவரு தான் அப்படின்ற போது அவருக்கேற்ற ஒரு கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய ஆங்கிளும் ஒண்ணு இருக்கு. அதனால அப்ப சீனியர்கள் ஓரம் கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யதார்த்தமா சொல்ற ஒரு விஷயம், ஓரம் கட்டப்பட்டு தான் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு அப்படிங்க என்பது இருக்கிறது. ஒரு பதவினா அந்த பதவியில ஒருத்தரை நீக்கிட்டு தான் இன்னொருத்தரை வைக்க முடியும். தலைவர், எங்களுடைய தலைவருக்கு யாரை நீக்கணும் வைக்கணுங்கிற உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. அது உரிமை சார்ந்தது, அவருடைய அதிகாரம் சார்ந்தது. இதுல என்னதை வந்து ஓரம் கட்டப்படுகிறார் இன்ன வரைக்கும் தகவலே வரலையேங்க. முதல்ல லிஸ்ட் வரட்டும், செய்தி வரட்டும், அப்ப நீங்க கேட்கலாம். எதுக்குமே எல்லாமே அனுமானத்தின் அடிப்படையில் ஒன்று. நீங்க கேட்ட முக்கியமான கேள்வி உதயநிதி அவர்களுடைய எமர்ஜிங், அந்த அவர் அடுத்த கட்ட தலைவராக இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறார். உண்மைதான். இன்னைக்கு இந்த கைது என்பது தமிழ்நாடு முழுவதும் அவரை ஒரு பரபரப்பான தலைவராக இன்னைக்கு உயர்த்தி இருக்கு. துணை முதல்வராக இருக்கும்போது கூட இவ்வளவு பெரிய தலைவர் என்கிற அந்த ஃப்ரேம் கொடுக்கப்படலை. அவர் வந்து முதல்வருடைய மகன், துணை முதல்வர். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எதிர்க்கட்சி தலைவர், ஒரு 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 வளர்ந்து வந்த ஒரு மிகப்பெரிய தலைவர், திமுகவுடைய அடுத்த கட்ட தலைவர் என்பதை இன்னைக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்கார். எப்படி வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து தனி ஒரு ஆளா போய் ரயில் மறியல் போராட்டம், கள்ளக்குடி போராட்டம், இப்படிலாம் அந்த காலகட்டத்தில் தான் நடந்தது. அப்போ அவர்களுக்கு வயது 45-50 தான் இருக்கும் கலைஞர் அவர்களுக்கு தலைவராக வரும்போது. அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த வாய்ப்பு என்பதை அவர் உதயநிதி அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இது உண்மை, சரியான வாய்ப்பை தாவேகா கொடுத்துருச்சு. சொல்ல போனா இன்னைக்கு வந்து உதயநிதி அவருடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு தாவேகாவும் இன்னைக்கு உதவி செஞ்சிருக்குன்னு நான் பாக்குறேன். இல்ல, ஆனா கைதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது அது மக்கள் மத்தியில நெகட்டிவா போய் சேர்ந்திருக்குன்னு பாக்கலையா நீங்க? இப்படிப்பட்ட காரணத்தை பேசிட்டோம். நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க போகுது. நீதிமன்றம் கண்டிப்பா நியாயமா தான் தீர்ப்பு கொடுக்கும். அது கொடுக்கட்டும், பேசலாம் நம்ம. ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. பல்வேறு தகவல்கள், கருத்துக்களை பயந்து கொண்டோம். நன்றி.